உளுந்தூர்பேட்டை அருகே இரு கிராம மக்களிடையே ஏற்பட்ட மோதல் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. போலீசார் முன்னிடையே இந்த மோதல் சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, இந்த மோதல் சம்பவத்துக்கு என்ன காரணம் கூறப்படுகிறது, விவரங்கள் என்ன? உளுந்தூர்பேட்டை அருகே உளுந்தூர்பேட்டை சேலம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக உள்ளது குணமங்கலம் மற்றும் ஒலைனூர் கிராமம். இந்த இரண்டு கிராமங்கள் அருகருகே உள்ள நிலையில் இந்த கிராமத்து இளைஞர்கள் அடிக்கடி முன்விரோதம் காரணமாக தாக்கிக் கொள்வது வழக்கமாக இருந்து சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்தது. இதற்கிடையே இன்று சற்று நேரத்திற்கு முன்பு இந்த கிராமத்து இளைஞர்கள் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஒலைனூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக நின்று கொண்டிருந்த போது சாலையில் வழிவிடுவது தொடர்பாக ஒலைனூர் கிராமத்திற்கும் குணமங்கலம் கிராம இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வாய் தகராறாக இருந்த இது கைகலப்பாக மாறியது. இது குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு போலீசாரும் விரைந்து வந்தனர். போலீசார் எவ்வளவு கட்டுப்படுத்தியும் அவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை. போலீசார் கண்ணெதிரிலேயே 100க்கும் மேற்பட்டோர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது அந்த வழியாக சென்ற அரசு பேருந்தின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டது. தொடர்ந்து கூடுதல் போலீசார் அந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தற்போது லேசான தடியரை நடத்தி இரு கிராம இளைஞர்களையும் போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள். தற்போது அந்த இடத்தில் மேலும் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக அங்கு பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நன்றி பாலாஜி, உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.